தமிழக முதலமைச்சருடன் தமிழ் தேசிய பேரவை சந்திப்பு. தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு தமிழரசு கட்சியினர் மரியாதை. இன அழிப்பை செய்ய முற்படும் தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீதரன் சீட்டம். மண்ணரிப்பினால் அழிவடைக்கும் நிலையில் திருக்கோவில் உடன் நடவடிக்கை எடுங்கள் கோடீஸ்வரன். பதறிகளுக்கு சண்டைப்படாமல் மக்களுக்கு சேவையாற்ற முன்வாருங்கள் ராஜீவன் எம்பி அழைப்பு. கோப்பாய் பாதீடு வெற்றி கேக் வெட்டி கொண்டாடிய உறுப்பினர்கள். பிரஜாசக்தி விவகாரத்தில் ஜனநாயக விரோதமாக செயல்படும் அரசாங்கம் ஸ்ரீநேசன் குற்றச்சாட்டு. உடனடியாக வெளியேறுங்கள் கண்டி நுவரெலிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. நாட்டில் திடீரென தடை செய்யப்பட்ட 10 மருந்துகள். யாழில் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள காடிகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். கிழக்கு பல்கலைக்கழக பேரவையின் முறையற்ற நியமனத்துக்கு எதிராக போராட்டம். கையெட்டி திச விகாரியை சட்டவிரோத விகாரியாக்க காட்சிப்படுத்த வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் செயலகத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. ஐக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிராகரிப்பு, தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை, அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி யாப்பு உருவாக்கப்படல் வேண்டும், ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் இதன்பொழுது முக்கியமாக பேசப்பட்டன. முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலமும் கையளிக்கப்பட்டது. அந்த அறிக்கைகள் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் தொல் திருமாவளவன் அவர்களும் மற்றும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் கருத்து தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவின் உருவ சிலைக்கு கட்சியினரால் மரியாதை செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண நகரில் உள்ள தந்தை செல்வாவின் நினைவிடத்திற்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியினர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன்போது அக்கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள் என்று இதன்பொழுது பலர் கலந்து கொண்டனர். 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றோடு 76 வருடங்கள் நிறைவடைகிறது. 76 வயதை எட்டிய இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கும் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே பிரதானமான கட்சியாக பிரபாகித்து நிற்கிறது. இந்த கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவினுடைய சிலைக்கு அவருடைய நினைவு ஸ்தூபி இருக்கிற இடத்திலே நாங்கள் இன்று மதியம் சேர்ந்து வந்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். இந்த கட்சியை ஒரு குறித்த சரித்திர நிகழ்வோடு சேர்த்து அவர் ஆரம்பித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அதனால்தான் கட்சிக்கு இலங்கை தமிழ் அரசு, அதாவது ஒரு தமிழ் அரசு வடக்கு கிழக்கிலே உருவாக்கப்பட வேண்டும், அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையோடு உருவாக்கியவர். இந்த கட்சி உருவாக்கின போது தமிழ் மக்கள் மத்தியிலே சமஷ்டிக்கு ஆதரவு இருக்கவில்லை. 52ஆம் ஆண்டு தேர்தலிலே கிழக்கிலே ஒருவரும் வடக்கிலே ஒருவரும் தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கோட்பாட்டோடு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பயணித்து வருகிறார்கள். இன்றைக்கு அதிலேயும் சந்தோஷமான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் கட்சிகள் அனைத்தும் அந்த காலங்களிலே சமஷ்டியை கேலி பண்ணின கட்சிகள் கூட, அதற்கு பிறகு உருவாகின கட்சிகளும் எல்லாமே சமஷ்டி அடிப்படையிலே தான் ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுக்கு இப்பொழுது அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே 49ஆம் ஆண்டிலே இந்த கோட்பாட்டை முன்வைத்து தந்தை செல்வா இன்னும் சிலரோடு முக்கியமாக கோப்பாய் கோமான் வன்னியசிங்கம்,
நல்லூர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் EMV நாகநாதன் ஆகியோர்களோடு சேர்ந்து இந்த கட்சியை தொடங்கின போது இந்த கோட்பாட்டுக்கு இருந்த ஆதரவை விட இப்பொழுது அனைத்து தமிழ் கட்சிகளும் சமஷ்டி தீர்வுதான் உகந்தது என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல் அந்த எண்ணப்பாடு அந்த கொள்கை தங்களுடைய கொள்கை என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். ஆகையினால்தான் இந்த கட்சியை ஆரம்பித்த நாளிலே 76 வருடங்கள் நிறைவடைந்த இந்த நாளிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். பிரஜாசக்தி என்னும் திட்டத்தினூடாக அனுர அரசாங்கம் கடும் ஜனநாயக மீறலை செய்துள்ளது. கட்சியா அரசாங்கமா இங்கு ஆளுகின்றது என்ற கேள்வி எழுகிறது. தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை மெல்ல மெல்ல இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் சபையில் தெரிவித்தார். அரசாங்கத்தினுடைய சில முன்னேற்பாடான நடவடிக்கைகள் நடைபெறாமல் போனமையும் இந்த பேரிடருக்கான மிகப்பெரிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இடர் வருகிற பொழுது மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மனித உயிர்களை பேணுவதற்கும் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் படைகளுக்கான பயிற்சி இல்லை என்பதை இந்த பேரிடர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய படைகள், இந்தியாவினுடைய படைகள், ஏனைய நாட்டு படைகள் வந்துதான் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது என்ற அந்த அத்தியாயம் இந்த நாட்டிலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு நாட்டினுடைய படை என்பது இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் என்பது ஒரு இடர் வருகிற பொழுது எவ்வாறு செயல்படுதல் என்பதற்கான முழுமையான பயிற்சியையும் பங்கையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டிற்குரிய திறன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. நாட்டினுடைய தென்பகுதிகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், செயல்பாடுகள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலும் அதனுடைய வேகம் மிக குறைவானதாகவே இருக்கிறது. நான் அண்மையிலே நெடுந்தீவுக்கு பயணம் செய்திருந்தேன். நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அழிவை சொல்லி கண்ணீர் விட்டார்கள். அவர்களுடைய தெரிவுகள், அவர்களுக்காக வழங்கப்பட இருந்த உதவித்தொகைகளை கூட நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தியை எனக்கு முன்னாலே அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள். அவருடைய தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கவில்லை, அவர்களுக்கான போக்குவரத்து வசதி இல்லை. இப்பொழுதும் கூட நெடுந்தீவுக்கான ஒரு போக்குவரத்து வசதி சீரானதாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான நிலப்போக்குவரத்தும் கூட பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எழுவதீவு, நயினாதீவு போன்ற இடங்களிலே வாழுகின்ற, அனலதீவிலே வாழுகின்ற மக்கள் மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்தார்கள். ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது. ஜனாதிபதி அடிக்கடி உரையாற்றுகிறார், சொல்லுகின்றார். ஆனால் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஜனநாயகம், பெருந்தன்மை, மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. உங்களுடைய இந்த அரசினுடைய கட்சி சார்ந்தவர்கள், NPP சார்ந்தவர்களே அராஜகம் பண்ணுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறியிருக்கிறது. கிராம அலுவலர்கள் கண் விழித்து அவர்கள் பணி செய்கின்ற பொழுது அவர்களை NPP அரசின் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குகிறார். அதே நேரம் பள்ளிக்கூடா பகுதியிலே இதே அரசினுடைய சில ஆதரவாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சிலர் அங்கிருக்கின்ற கிராம அலுவலர்களை தாக்க முற்படுகிறார்கள், தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. இப்பொழுதும் கூட நான் அண்மையிலே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையையும் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சுற்றறிக்கை இலக்கம் PS சாய்கோடு DASA சாய்கோடு சர்க்குலர் சாய்கோடு 7 சாய்கோடு 2025 ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம். இந்த பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் என்பது இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம், மாகாண சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள், இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால், ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது? ஏன் இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை. இங்கே அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்கள், அவர்கள் பிரதேசத்துக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கௌரவ மேயர்கள், கௌரவ நகரபிதாக்கள், கௌரவ தவிசாளர்கள், இவர்களுக்கு என்ன பணி? அப்போ நீங்கள் இந்த சபைகளை கலைத்து விடுங்கள். ஜனநாயகத்தின் தேர்தல், இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுதல் என்ற விடயங்களை நாங்கள் இல்லாமலே செய்து விடலாம். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாங்களே சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம்? இது பச்சை அராஜகம், வெளிப்படையான ஒரு அராஜகம். இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள். அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவிலே தலைவராக்கலாம். இது எந்த சட்டத்தில் இருக்கிறது? எந்த நாட்டில் இது? எந்த ஜனநாயகம்? அந்த ஒரு வட்டாரத்துக்கு 2 அல்லது 1 அல்லது 3 கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார். ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜா சக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது. அரசாங்கமா இது கட்சியா? இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமா நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலில் வெளியிடுங்கள். நீங்கள் நாட்டில் இருக்கின்ற முன்னல் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லெறிந்தீர்கள், அவர்களை ஊழல் என்றீர்கள், அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன? அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள், இனப்படுகொலை செய்தார்கள். அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையிலே அறிக்கைகள் மூலம், சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி இன்னும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை, இன அழிப்பை இந்த நாட்டிலே செய்வதற்கு முயற்சிக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள். நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பேரினவாத அரசுகள் கூட அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இயங்க விட்டார்கள். அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள், அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள், கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது, கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது. அதனை விட ஒரு ஒரு வன்புணர்வாக, ஒரு வன்மையான முறையில் மிகவும் வலிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். தயவு செய்து மாற்றுங்கள், உங்களை மாற்றுங்கள். நீங்கள் நாட்டில் எல்லாரும் தேவை, ஒரு சுயமான வாழ்வு, மக்களுக்கான புரிதல், மக்களுக்கான புரிந்துணர்வு, இந்த மக்களுக்கான நல்லெண்ணம் உங்களிடம் இருக்கிறது என்றால் ஏன் இவ்வாறான வேலைகளை உங்களால் செய்ய வேண்டும்? சமூக வலுவூட்டல் அமைச்சு, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சமூக வலுவூட்டல் அமைச்சினுடைய செயலாளர், அதனை விட அவருக்கு கீழே இருக்கின்ற அவருக்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொருவர், அதிலும் குறிப்பாக இங்கே சொல்லப்படுகின்றது 4வது பிரிவிலே 4.2 சமூக அபிவிருத்தி குழுவானது ஒரு தலைவர், ஒரு செயலாளர் மற்றும் 5 அலுவலர்கள். இதிலே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார், கிராம அலுவலர் இருக்கிறார், சமுத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார், வேறு சேர்ந்த சில அக்ரேரியன் சம்பந்தமான உத்தியோகத்தர்களும் இருப்பார்கள். ஆனால் ஏன் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இருக்க முடியவில்லை? ஏன் ஒரு பிரதேச சபையினுடைய அந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர் இருக்க முடியவில்லை? அந்த வட்டாரத்திலே தேர்தல் கேட்டு தோற்றவரை நீங்கள் அந்த பிரஜா சக்திக்கு தலைவராக்குகிறீர்கள். என்ன ஜனநாயகம் இது? என்ன நாட்டினுடைய நீதி? தயவு செய்து முதல் சிந்தியுங்கள். மிகப்பெரிய ஊழல் இது, வெளிப்படையான ஊழல். ஆகவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல நினைப்பது என்னென்றால், நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான அரசை, ஒரு நியாயமான அரசியல் நடவடிக்கைகளை, ஒரு கௌரவமான அரசியல் பாரம்பரியத்தை. ஏனென்றால் நீங்கள் முதல் ஒரு பாரம்பரியமான பரம்பரை ரீதியான அரசியல் ஒழுங்குகளில் இருந்து வேறுபட்டவர்களாக மக்களுடைய அடித்தள மக்களுக்கு வேலை செய்துதான் நீங்கள் இந்த அரசியல் முறைக்கு வந்தீர்கள் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள். நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள், நாங்களும் அதனை வரவேற்கிறோம். ஆனால் அப்படியான நீங்கள் வந்தவுடனே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போலதான் உங்களாலும் இதனை இவ்வாறு தான் செய்வோம்,
நாங்களும் இந்த அராஜக முறையில் தான் இருப்போம் என்றால் நீங்கள் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன? நீங்கள் இப்பொழுது ஒரு ஆட்சியிலே அரசாங்கமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அராஜக நடவடிக்கைகள் என்ன? தயவுசெய்து மாற்றுங்கள், உங்களை மாற்றுங்கள், மக்களுடைய பிரதிநிதிகளை மதியுங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் ஒருவரை தங்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த மக்கள் பெரும்பான்மையாக சபைகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த சபைகளுடைய அந்த அங்கீகாரங்களை நீங்கள் அனுமதிக்க தயாராக வேண்டும். அவற்றை புறந்தள்ளி நீங்கள் கொண்டு வருகின்ற, நீங்கள் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒருவர் எடுக்கிற தீர்மானம், அவருக்கு கீழே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எடுக்கிற தீர்மானம் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் ஜனநாயகமா? அதுதான் நீதியானதா? தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் திரும்பவும் மூலம் கேட்பது, உண்மையான நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு நீதி வேண்டுமென்றால், இந்த நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு ஒரு நல்ல நிலையை உங்களால் உருவாக்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டுமென்றால், எல்லா நாடுகளிடமிருந்து நீங்கள் உதவி தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்றால், அந்த நாடுகளுடைய மனங்கள் ஜனநாயகத்தை சரியான முறையில் விதையுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அதனூடாக நீதியை நிலைநாட்டுங்கள். விரைவாக உங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கதிரைகளுக்காக வெளிநடப்பு செய்யும் நிலைமை காணப்படுகிறது. சுயலாபத்துக்காக சேவை செய்யக்கூடாது, மக்களுக்காக சேவை செய்ய முன்வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சபையில் அழைப்பு விடுத்தார். இன்றைய விவாதம் நடைபெறுகின்றது. அந்த விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த நாட்டிலே இந்த டிட்பா புயலால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இன்னொரான துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்த்தால் நாட்டிலே சுனாமி ஏற்பட்டதை விட இந்த டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு 3 மடங்குக்கு அதிகமான பாதிப்பு என்று கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையிலே நாட்டிலே வாழுகின்ற சபாநாயகர், கௌரவ ஸ்பீக்கர், ஐ கான் ஸ்பீக், ப்ளீஸ் அந்த வகையிலே நாடு பூராக மக்கள் பல்வேறு விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த 25 மாவட்டங்களிலே அதனுடைய புவியியல் காரணியை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு மாவட்டங்களிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மலையகத்திலே மண் சரிவு ஏற்பட்டிருந்தால் வடக்கு மாகாணத்திலே வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு மாகாணம், அதிலே பாரிய வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்க. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டத்திலே பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலே வெள்ளத்தாலே பல வீடுகள் மூழ்கி மக்கள் இப்பொழுதும் வெள்ளத்திலே மிதந்து வருகின்றார்கள். அப்படியான சூழலிலே அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாட்டிலே என்றுமில்லாதவாறு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதிலே, மக்களுக்கு சரியான முறையிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் காத்திரமான பங்கு வகிக்கின்றோம். குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டத்திலே நடைபெற்ற இந்த அனர்த்தங்களின் போது சகல இடங்களில் நாங்கள் சென்று பார்த்திருந்தோம். சென்று பார்த்த பொழுது உண்மையிலே அந்த இடத்திலே பாரிய வெள்ளங்கள் இன்றும் நிற்கின்றது. பலருடைய வீடுகள் மூழ்கி கிடக்கின்றன. அந்த வகையிலே அரசாங்கம் வந்து பொறுப்பான முறையிலே நாங்கள் வேலை செய்து வருகின்றோம். எங்களோடு வேலை செய்கின்ற பொழுது அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், சமுத்தி உத்தியோகர்கள், கிராம சேவையாளர்கள் என அனைவரும் ஒத்துழைப்போடு வேலை செய்கின்றார்கள். நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அரசாங்க கட்சியாக அல்லது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாலும் சரி, இந்த வேலை திட்டங்கள் சரியாக நடக்கின்றன என்ற கண்காணிப்பு வேலை திட்டங்களை நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆங்காங்கே சில குறைபாடுகளை கண்டோம் சொன்னால் அதை நாங்கள் சொல்லி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இடங்களும் சென்று அவர்களை சரியான முறையில் அழைத்து சென்று நேர்மலை காட்டியிருந்தோம். அவர்களும் புரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு சரியான நிவாரணங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களோட சேர்ந்து எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்லாது முப்படையினரும் களத்திலே நின்று, போலீசார், மத தலைவர்கள், சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிடரை உடனடியாக மீட்பதற்காக பலரும் களத்திலே நின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்துடைய சார்பிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கொண்டிருக்கின்றோம். உங்களால் தான் இந்த நாட்டு மக்கள் வேகமாக மீண்டெழக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே தற்போதும் புள்ளிவிவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நான் சொல்லப்போனால் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனை இந்த வெள்ள நீர் கடலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த இடத்திலே நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இது ஒரு உடனடி தீர்வாகவும் நீண்ட கால தீர்வாகவும் அமையும். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தமடு, கல்மடு குளம், கனகாம்பியை குளம், புழுதி குளம், விஸ்வமடு குளம், பிரபந்தான குளம் ஊடாக நிரம்புகின்ற தண்ணீர் கண்டாவளை கரைச்சி பாதி கூடாக கடல் நீரை சென்றடைகின்றது. இப்படி சென்றடைகின்ற பொழுது நீண்ட காலமாக அந்த கால்வாய்கள் புனரமைக்கப்படாதால் மதகுகள் போக்குகள் எல்லாம் புனரமைக்கப்படாதன் காரணமாக அந்த பிரதேசங்களிலே கூடுதலான வெள்ள பாதிப்புகள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் அது ஒரு 100 கிலோமீட்டர் தூரமான கால்வாய் இருக்கும். இந்த இடத்திலே நான் நேற்றைய தினம் டிசிசியிலிருந்து கலந்துரையாடி இருந்தோம். 200 மில்லியன் ரூபாயான பணம் எங்களுக்கு கிளர்ச்சி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படுமா இருந்தால் இந்த கால்வாய் எல்லாத்தையும் துப்புரவு செய்து அந்த துப்புரவு கூடாக 90% பாதிப்புகளை நாங்கள் குறைக்க முடியும் என்று இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன். எனவே இதை கவனிக்கின்ற பொழுது நாங்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த பாதிப்புகளை குறைப்பது கூடாக அந்த மாவட்டத்தினுடைய வெள்ள பாதிப்புகள், மக்கள் இடப்பெயர்வுகள், கால்நடை பயிர்நடை அழிவுகளை நாங்கள் எதிர்காலத்திலே மீட்க முடியும் என்று சொல்லியும், அதேபோன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சிறுமழை பெய்தால் கூட யாழ்ப்பாணம் பொம்மைவழி கோப்பாய் பகுதியிலே பாதரவத்தை, அதேபோன்று கரபட்டி பிரதேசங்களிலே ராஜ கிராமம் குடவத்த போன்ற பகுதிகள் எல்லாம் நீர்களிலே மூழ்கின்றன. ராஜவத்தை கிராமம் உண்மையிலேயே ஒரு பாதிக்கப்படுகின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு காணப்படுகின்ற அந்த தண்ணி வெளியேறி செல்கின்ற பாதைகள் கனகாலமாக துப்புரவாக்கப்படுகின்றன. எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டோடு சேர்த்து அதற்குமான நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் செய்கின்ற பொழுது மேலும் அந்த வெள்ள நீரை குறைக்க முடியும் என்று நம்புகின்றேன். அதே போன்றுதான் நாங்கள் பிரஜாசக்தி வேலை திட்டம் தொடர்பாக இது ஒரு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம். இதை யாரும் விமர்சிக்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சமூகத்திலே கடந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலர் அதாவது இப்படி சொல்லலாம், எடிகிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் என்று நினைச்சிக்கொண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவுகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல முடியும் அல்லது கவுக்க முடியும். இந்த நேரத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கான நேரமல்ல. இது மக்களோடு மக்களாக அரசாங்கத்தோடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சொன்னால் ஒரு உயிரிழப்பு என்றாலும் அது உண்மையிலேயே பெரிய உயிரிழப்பு. ஒரு சொத்தழிவுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே பெரிய சொத்தழிவு. ஒரு நினைக்கிறேன் கால்நடை இழப்புன்னு சொன்னால் அது அவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, அப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பணியாற்ற வேண்டும். ஆனால் யாழ்ப்பாணத்திலே நான் அண்மை தினங்களிலே சென்று பார்த்த பொழுது சில தனக்கு கதிரை ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி டிசிசி கூட்டங்களிலிருந்து வெளிநடப்பு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. Rajivan Jayachandramurthy, you have 2 more minutes. Okay. நாங்கள் கதிரைகளுக்காக சண்டை பிடிக்கிறோமாக அல்லது மக்களுக்காக சேவையாற்ற வந்தோமா என்று கேட்டால் உண்மையிலேயே நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். செய்தால்தான் அவர்கள் உண்மையிலேயே எங்களை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். ஆனால் நாங்கள் குறுகிய லாபம் கொண்டு இதை இல்லாமல் செய்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளை இல்லாமல் செய்து அதை வேறு வழியிலே டைவர்ட் பண்ணுகின்ற முறைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது பிரஜாசக்தி கட்சி திட்டம் என்றது அரசாங்கத்தினுடைய சரியான வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்துக்கு கூடாக நாம் சரியான நபர்களை கண்டுபிடித்து சமூகத்திலே காணப்படுகின்ற வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டத்துக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டுகின்றோம். அந்த வேலை திட்டம் சரியாக செய்யப்படுகின்ற பொழுது உண்மையிலே நாட்டினுடைய வறுமை இல்லாத ஒழிக்கப்படும். எனவே அன்புக்குரிய மக்களே, இந்த பிரஜாசக்தி வேலை திட்டத்தை முழுமையாக நடைபெற நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அந்த பிரஜாசக்தி வேலை திட்டத்துக்கு கூடாக நாங்கள் சமூகத்திலே காணப்படுகின்ற நீண்ட காலம் காணப்படுகின்ற நீண்ட காலம் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற நீண்ட காலம் தீர்வளிக்கப்படாத விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும். இது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டம். இதை கண்டபாட்டுக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக யாருமே விமர்சிக்க முடியாது என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்னும் தேவை இருக்கின்றது. வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பல பேருடைய வடமராட்சி கிழக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அங்கே கொட்டில் வீடுகளிலே வசிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு
நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு காணி ஒரு பாரிய பிரச்சனையாக கிடக்கிறது. அநேகமான அரவாசி காணிக்கு மேலே வனஜீவனுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த காணியை பெற்றுக் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து நிரந்தரமாக அவர்களை குடியேற்ற வேண்டும். அதேபோன்று எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற வெள்ள அனர்த்தங்கள் இனியும் ஏற்படாதவாறு நாங்கள் கால்வாய்கள், கடந்த காலங்களில் போடப்பட்ட வீதிகளுக்கு குறுக்காக இருந்த போக்குகள் மதவெல்லாம் புடுங்கி எறிந்து போட்டு ரோட்டை மட்டும் போட்டுக்கிறார்கள். Honorable Rajivan, your time is up. I want 1 minute more. அந்த இடத்திலே தான் நான் இப்பொழுதும் கோரிக்கை வைக்கின்றேன். இப்படியான பல வேறு திட்டங்கள், அதாவது வீதிகளுக்கு அருகிலே காணப்படுகின்ற பாலங்கள், மதகுகள், வெள்ளம், கடல் நீரை நோக்கி செல்லக்கூடிய அந்த வகையிலே நாங்கள் திட்டமிட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகின்றோம். அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் பாடுபடுகின்றது. எனவே மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்று. எனவே மக்கள் எங்களோட சேர்ந்து இந்த நாட்டை கட்டி வளர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. Honorable S.M. வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் பாதீட்டினை தேசிய மக்கள் சக்தியினர் மாத்திரம் எதிர்த்த நிலையில் பெரும்பான்மையுடன் பாதீடு சபையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். வலிகிழக்கு கோப்பாய் பிரதேச சபையின் பாதீடு தவிசாளர் தியாகராஜா நரோஷினால் சபையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாதீட்டின் மீதான விவாதங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் 36 உறுப்பினர்களை கொண்ட சபையில் ஒருவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் மற்றும் ஒருவர் இன்றைய தினம் சபைக்கு சமூகம் அளிக்காதமையினால் 34 உறுப்பினர்கள் சபையில் பிரசன்னமாகியிருந்தனர். அவர்களில் தேசிய மக்கள் சக்தியின் 9 உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஏனைய 25 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தனர். பாதீட்டுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 11 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த 5 உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 5 உறுப்பினர்களில் ஒருவர் கூட்டத்திற்கு சமூகம் அளிக்காத நிலையில் 4 உறுப்பினர்கள், தமிழ் மக்கள் கூட்டணியின் 2 உறுப்பினர்களில் ஒருவர் அண்மையில் காலமான நிலையில் 1 உறுப்பினர், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினர் மற்றும் சுயோட்சை குழுக்களின் 3 உறுப்பினர்கள் ஆகிய 25 உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ஆஸ்பசும நலத்திட்டத்துக்கான ஒரு பகுதியினருக்கு பணம் இன்றைய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக ஆஸ்பசும நலன்புரி சபை அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களின் முதியோர் உதவித்தொகை கொடுப்பனவு இவ்வாறு வைப்பிலிடப்பட்டுள்ளது. பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு ஏற்கனவே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தகுதியுள்ள பயனாளிகள் இன்றைய தினம் முதல் தங்களது அஸ்வசும வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என அஸ்வசும நலன்புரி சபை தெரிவித்துள்ளது. கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்காக மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை 2:30 மணி வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் தொலுவு, உடுதும்புரு, மெததும்புரவு, நுவரெலியா மாவட்டத்தில் வலப்படை, ஹங்குரின்கெத்து, நில்தாண்டஹெட், மத்துரட், கண்டி மாவட்டம் ஹங்கவட்ட கோரளை, பாதகேவாகெட், ஆங்குரடை, யடனுவர, தும்பேன, ஹாரிஸ்பத்துவ, பூஜாப்பட்டிய, பஸ்பாகே கோரளை, ஹதரளியத்து, குண்டசாலை, உடனுவரு, தெல்தோட்டை, பாததுவரு, பன்வெல, உடவலாவ, மினிபே, ஹங்கு, இகல மற்றும் கோரளை, குருநாகல் மாவட்டத்தில் ரிதிக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாட்டில் மருந்துகள் தொடர்பில் மீண்டும் பல சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அண்மையில் ஐடிஎச் வைத்தியசாலையில் ஏற்பட்ட 2 மரணங்கள் மருந்துகள் ஒவ்வாமையால் ஏற்பட்டதா என பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. ஐடிஎச் வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட நோய் எதிர்ப்பு தடுப்பூசியில் ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம் என குறித்த மருந்தை மருந்துகள் கட்டுப்பாட்டு சபை அண்மையில் தடை செய்தது. அந்த மருந்து தொடர்பில் கண்டி வைத்தியசாலையில் நடத்திய பரிசோதனையில் அதில் கிருமிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மருந்துகள் கட்டுப்பாட்டு சபைக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கும் ஓட்ரன்சென்ட்ரோல் என்ற மருந்து இந்திய நிறுவனத்தில் இருந்து 2,70,000 குப்பிகள் கொண்டு வரப்பட்டு 2,20,000 மருந்து குப்பிகள் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதில் சில மருந்துகளிலேயே ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. ஆனால் நேற்று மேலும் 10 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையானது நாட்டில் மீண்டும் மருந்துகள் தொடர்பில் பாரிய நம்பிக்கையினம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாண மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவினால் வழங்கப்பட்ட அரசாங்க காணிகள் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 6 மாத காலம் தொடக்கம் 1 வருடம் வரையில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அக்காணிகளுக்கான அனுமதியை ரத்து செய்யுமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அரசாங்க அதிபரால் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியான காணி பயன்பாட்டு விடயங்கள் ஆராயப்பட்டு பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் சில தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது. மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவினால் வழங்கப்பட்ட அரச காணிகள் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 6 மாத காலம் தொடக்கம் 1 வருடம் வரையில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அக்காணிகளுக்கு அனுமதியை ரத்து செய்யுமாறு அரசாங்க அதிபரால் தெரிவிக்கப்பட்டது. 2 காணிகள் தொடர்பாக பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் அனுமதியை பெற்ற பின்னர் பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் அனுமதியை பெற்று பின்னர் மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். 3வது வனவள திணைக்களம் மற்றும் ஜீவராசிகள் திணைக்களம் ஆளுகைக்குட்பட்டதும் வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதாகவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அரசு காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. 5 அரசு காணிகளை பொதுமக்களுக்கு அல்லது பொது தேவைகளுக்கோ அவசிய தேவைக்கான காணிகளை மட்டும் வழங்குமாறும் அரசாங்க அதிபர் கூறியதுடன் அவசியமற்ற விடயங்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் உரிய முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் உதவி பணிப்பாளர், கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். தையிட்டு திசவிகார என்பது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் என்பதை முறையாக மும்மொழிகளில் எழுதப்பட்ட பதாதை ஒன்றின் ஊடாக காட்சிப்படுத்துவதற்கான தீர்மானம் இன்றைய தினம் வெளிவடக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டது. இன்று எங்களுடைய சபையினுடைய 7வது சபை அமர்வின் போது ஏற்கனவே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களாலும் மக்கள் விரோதிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட தையிட்டு திசவிகார சம்பந்தமான விகாரங்கள் இன்றும் சபை நடவடிக்கைக்கு வந்தது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட என்று சொல்லி நாங்கள் அதற்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை செல்ல இருக்கின்ற நேரத்தில் இலங்கை அரசினுடைய அமைச்சரவை ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனைகளை 60 நாட்களுக்குள் தீர்ப்பதற்காக ஒரு குழு நடவடிக்கை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 60 நாட்களை கடந்த பின்னர் நாங்கள் சபையால் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. நீங்கள் இவ்வாறு அமைச்சரவை தீர்மானம் அறிவித்திருக்கிறபடியே இந்த தீர்மானத்தின் நடைமுறை என்ன என்று கேட்டு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட நிலைமையில் எங்களால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்ட நிலைமையில் அதை புத்தசாசன அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் இன்றைக்கு ஒரு 2 மாதங்களை மீண்டும் 60 நாட்கள் கடந்த நிலைமையிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாதால் இன்றைய சபையில் அந்த காணியின் உரிமையாளரும் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினருமான சாரியன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த அனுமதியற்ற கட்ட நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் அந்த கட்டிடத்துக்கு எதிராக அந்த கட்டிடத்தில் சட்ட ரீதியற்ற கட்டிடம் என 3 மொழிகளிலும் பேர்பலகை நட வேண்டும் என குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது சம்பந்தமாக இன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 3 மொழிகளிலும் அந்த விகாரையானது சட்டவிரோதமாக விகாரி என எங்களுடைய 1987ஆம் ஆண்டு பிரதேச சபை சட்டத்தின் கீழும் நகராபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழும் அந்த விளம்பரம் பிரசுரிக்கப்படும் என்பதை நாங்கள் இன்று சபையில் ஏகமனதான ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டு விகாரையினுடைய விகாராதிபதிக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான வைபவம் ஒன்று 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலைமையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய சபையினுடைய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலைமையிலும் 21ஆம் தேதி நடைபெறும் அன்று பகல் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பினை விகாரைக்கு முன்னாலே செய்வதாக இன்றைய ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவ்வாறான செயற்பாட்டிலே பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த எதிர்ப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.